ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ட்ரெஸ்ஸிங் டேபிள் வந்து எப்படி ஆர்கனைஸ்டாக எப்பவுமே க்ளீனாக இருக்கிற மாதிரி எப்படி நம்ம வைக்கிறது அப்படின்னு பார்க்குறோம். அடுத்தது வந்து நம்ம சோம்பேறித்தனத்துலேருந்து நம்ம நான் எப்படி வெளியே வந்தேன் அப்படிங்கிறத என்னோட எக்ஸ்பீரியன்ஸை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கிறதெல்லாம் எடுத்து கீழே வச்சுட்டு நம்ம கொலின் போட்டு நல்லா துடைக்க போகிறோம். துடைச்சிட்டு தின்னூறு போட்டு நல்லா கண்ணாடிலாம் துடைச்சோம்னா நல்லா பளபளன்னு இருக்கும். ட்ரெஸ்ஸிங் டேபிள் இருக்கிறதெல்லாம் எடுத்து கீழே வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து க்ளீன் பண்ண நம்ம வந்து பாக்ஸாக போட்டு வச்சிட்டோம்னா ஜுவல்ஸ் ஒரு பாக்ஸு, அப்புறம் வந்து பேண்ட் ஒரு பாக்ஸு, இந்த மாதிரி பாக்ஸாக போட்டு வச்சிட்டோம்னா நம்ம எப்போவுமே நம்ம தேடவே தேவையில்லை. நமக்கு எப்போ தேவைப்படுதோ நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ அதனால் இந்த மாதிரி ஏதாவது பிரியாணி பாக்ஸ் ஏதாச்சும் கிடச்சிதுன்னா தூக்கி போடாமல் அதை தொடச்சி நம்ம வந்து இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் வெளியே போடாத நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அதனால் இதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டு நம்ம வச்சுக்கிறோம். இந்த மாதிரி நெத்திச்சூடி இதெல்லாம் அப்படியே செட்டாக போட்டு வச்சிட்டோம்னா எங்கேயாச்சும் போகணும் அப்படின்னா டக்குன்னு இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணி நீ எடுத்துக்கலாம். வேணுன்னா நேம் கூட எழுதி வச்சுக்கலாம். இது ஜுவல் பாக்ஸு, இது வந்து பேண்டு பாக்ஸு, அந்த மாதிரி கூட நம்ம எழுதி வச்சுக்கலாம். நம்ம இந்த மாதிரி பாக்ஸாக போட்டு வச்சுக்கலாம். நீட்டாகவும் இருக்கும். நம்ம வந்து டக்குன்னு எடுத்துக்கலாம். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. ஆனால் எப்படி வருதுன்னு தெரியல, எப்படி இந்த வீடியோ வந்திருக்குன்னு தெரியல, எப்படி போக போகுதுன்னு எனக்கு தெரியல. பட் எனக்கு என்ன தோணுதோ அதை நான் பண்ணுறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பாப்பாவோட பாசி இதெல்லாம் வந்து நம்ம தனியாக ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். போட்டு ஒரு டைம் நம்ம வந்து எல்லாத்தையும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்டோம்னா நம்ம வந்து எப்பவுமே நம்ம வந்து தேட தேவையில்லை. நமக்கு ஏதாச்சும் ஒரு பாக்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நம்ம வந்து எடுத்துக்கலாம். அதில் போட்டு எங்கேயாச்சும் வெளில போனால் மேக்கப் செட்டுக்கு மட்டும் இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு நம்ம வச்சுக்கணும். இதான் இந்த மாதிரி மேக்கப் பாக்ஸ். இது கொஞ்சம் உடஞ்சிருச்சு. இந்த பாப்பாக்கெல்லாம் கீழே போட்டு உடச்சிட்டாங்க. சரி பரவாயில்ல, அதனால் இருக்கிற வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கி போடாமல் அப்படியே வச்சுட்டேன். அந்த மாதிரி வலையெல்லாம் பாக்ஸ் போட்டு வச்சிட்டோம்னா எங்கேயாச்சும் புதுசு மாதிரியும் இருக்கும். நம்ம எங்கேயாச்சும் வெளியில் போனாலும் டக்குன்னு எடுத்து போட்டுக்கலாம். நான் வந்து பாக்ஸாக போட்டு அரேஞ்ச் பண்ணிட்டேன். இதில் பார்த்தீங்கன்னா ஜுவல்லெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா பாப்பாவோட பாசிலாம் போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து கிளிப்பு இந்த மாதிரி கிளிப்லாம் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் இதில் வளையல் செட்டு அது அப்படியே அப்படியே வச்சுருக்கேன். பவுடர் டப்பா இதெல்லாம் வந்து சின்ன சின்ன கம்மல் இதெல்லாம் வந்து இதுக்குள்ளே போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் பர்ஸு டப்பா, அப்புறம் பின்னூசிக்கு தனியாக, ஹேர் பின்னுக்கு தனியாக எல்லாமே போட்டு வச்சாச்சு. அடுத்தது வந்து இதுலேயே இந்த பாக்ஸுக்குள்ளே வந்து லிப்டிக்கு, கண்மை, ஐலைனரு, மஸ்கரா, அப்புறம் ஐஷேடு எல்லாமே வந்து தனித்தனியாக போட்டு வச்சாச்சு. ஒன்று எடுத்து நம்ம வந்து ட்ரெஸ்ஸிங் டேபிளை வந்து அரேஞ்ச் பண்ணுறத நம்மளோட வேலை. ஓகே, நான் வந்து எப்படி சோம்பேறித்தனத்துலேருந்து வெளியே வந்தேன், நான் எந்த அளவுக்கு சோம்பேறியாக இருந்தேன் அப்படிங்கிறத நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸில் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். காலையில் 6 o'clock அலாரம் வச்சுட்டு படுப்பேன். சரி காலைல 6 மணிக்கு எந்திரிக்கணும் அப்படின்னு பார்த்தா அலாரம் அடிக்கும். ஆனால் வந்து சரி ஒரு 5 நிமிஷம் படுத்துங்களா, ஒரு 10 நிமிஷம் படுத்துங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு நான் படுத்துருவேன். படுத்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சிட்டு முழிப்பு வரும்போது எந்திரிச்சு பார்த்தா 6:30 ஆயிரும், 7 ஆயிரும். எந்திரிச்சு அப்படியே ஐயோ இவ்வளோ டைம் ஆயிருச்சா அப்படின்னு அவசரமாக கிளம்புவேன். அப்புறம் அவசரமாக கிளம்பிட்டு காலையில் இந்த டைம் வந்து எப்படி ஓடுதுன்னே தெரியாது, கடன்னு போயிடும். அப்புறம் நான் வந்து இந்த சோம்பேறித்தனத்துலேருந்து நம்ம வந்து எப்படி வெளியே வர்றது அப்படின்னா நம்ம வந்து மைண்ட் செட் பண்ணி வச்சுக்கணும். நம்ம வந்து 6:30க்கு எந்திரிக்கணும், 6 o'clock எந்திரிக்கணும், 5 o'clock எந்திரிக்கணும் அப்படிங்கிறது வந்து நம்ம வந்து மைண்ட் செட் பண்ணி வச்சுக்கணும். நம்ம நினச்சா மட்டும்தான் நம்ம வந்து சீக்கிரமாகவே எந்திரிக்க முடியும். நம்ம எந்திரிக்கணும், சீக்கிரமாக சமைக்கணும், வேலையெல்லாம் முடிச்சுட்டு டக்குன்னு போகணும் அப்படின்னு நம்ம மைண்டு தான் காரணம். நம்ம சோம்பேறியாக்குறது, நம்ம சுறுசுறுப்பாக்குறது எல்லாத்துக்குமே நம்ம மைண்டு தான் காரணம். நம்ம வந்து முடியும்,
நம்மளால் எந்திரிக்க முடியும் அப்படின்னு நினச்சிட்டு நம்ம எந்திரிச்சோம்னா கண்டிப்பாக நம்ம எல்லா வேலையும் முடிச்சிடலாம். வந்து இந்த டிவி செல்லெல்லாம் வந்து கொஞ்சம் லிமிட்டாக பாருங்கள், வேண்டாம்னு சொல்ல, பாருங்கள், அது ஒரு லிமிட்டாக இருக்கணும். நான் வந்து செல்லு டிவி இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பேன், ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துக்கிட்டே இருப்பேன். அதனாலேயே நமக்கு வந்து டைம் போகிறதே தெரியாது, வீட்லேயும் வேலையும் ஆகாது. காலையிலேயே வாஷிங் மிஷினில் துணி போட்டு விட்டுறணும். அப்புறம் வந்து சாப்பிட்டு சமைச்சிட்டு அப்பப்போவே கழுவி வச்சுட்டு அப்புறம் மாவாட்டுற வேலை இருந்துச்சுன்னா அப்போவே கிரைண்டரில் போட்டு விட்டுறணும். இப்படியே நம்ம வந்து அந்த அவசரத்துலேயே நம்ம எல்லா வேலையும் செய்யும்போது வந்து டக்குன்னு எல்லா வேலையுமே முடிச்சிருவோம். அதுக்கப்புறம் வந்து நாள் ஃபுல்லாக நம்ம ஃப்ரீயாகவும் இருக்கலாம். காலையிலேயே எல்லாம் குளிச்சிட்டிங்கனாலே எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஃப்ரீயாக இருக்கலாம், நமக்கு சோம்பேறித்தனமும் இருக்காது. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு ஏதாச்சும் ஆக்டிவிட்டி ஏதாச்சும் ஒர்க் இருந்தால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் டைமில் ஏதோ ஒரு வாக்கிங் போகிறது, குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணலாம். இந்த மாதிரிலாம் பண்ணோம்னா நம்ம வந்து கொஞ்சம் சோம்பேறித்தனத்துலேருந்து வெளியே வரலாம். அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நம்ம தள்ளி போட்டோம்னா அது தள்ளி போட்டே போக வேண்டியதுதான். ஸோ அதனால் நம்ம இன்றைக்கி வந்து இந்த ஒர்க்லாம் நம்ம செஞ்சிடணும் அப்படின்னு வந்து நம்ம மைண்ட் செட் பண்ணி வச்சுக்கணும். காலையில் நம்ம சோம்பேறித்தனத்துலேருந்து நம்ம வெளியே வரவும் முடியும். நம்ம வந்து நாளைக்கு செஞ்சுக்கலாம்னு எச்சா நமக்கு சோம்பேறித்தனம் தான் ஜாஸ்தியாகும். இப்போ வந்து இந்த ட்ராவில் வந்து சீப்பு, சன்ஸ்க்ரீனு, அப்புறம் ஃபேர் அண்ட் லவ்லி இதெல்லாம் இதில் இருக்கும். அப்புறம் பொட்டு இருக்கும். இதை தவிர நான் எதுவுமே வைக்கவே மாட்டேன். இது வந்து வச்சிட்டோம்னா நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து இதுக்குள்ளே இது மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறம் பாப்பாவோட கிளிப்பு, அப்புறம் பாக்ஸாக போட்டு வச்சங்காட்டிக்கு அதை அப்படியே எடுத்து அடுக்கி வச்சிட்டேன். கிளிப்பு, பேண்டு, பட்ஸு, நெயில் பாலிஷ் எல்லாம் வச்சுட்டு அப்படியே லாக் பண்ணிடுறோம். பவுடர் டப்பா, அப்புறம் ஹேர் ஸ்ப்ரே, ரூம் ஸ்ப்ரே, அப்புறம் பவுட்ரு, பொட்டு, அப்புறம் கோகனட் ஆயிலு, ஸ்ப்ரே எல்லாமே ஆர்கனைஸ்டாக வச்சாச்சு. அதனால் நம்ம எந்த பொருள் எங்கே இருக்குன்னு நம்மளால் டக்குன்னு எடுக்க முடியும். எப்படி இருக்குது? நல்லா இருக்கா? இப்படி இஷ்டம்னா நம்ம எப்போவுமே எடுத்துக்கலாம். ஸோ அதனால் நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கிங்க. இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோவை வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.